வந்து இந்த கர்மா அப்படிங்கிறத எதை பேஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா அந்த சமூகம் சொல்லுது அப்படின்னா 2 டைப்பாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து பாவத்தை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு, அந்த பாவம் வந்து நம்ம தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே இருக்குது. அது வந்து ஏதோ ஒரு சனியை மாதிரி, நம்ம வார்த்தைக்கு சொல்கிறேன், சனிங்கிறது ஒன்றும் கிடையாது, அது வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு நம்மளை போட்டு ஆட்டி படைக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்னொரு பக்கமாக ஆன்மீகவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாழ்க்கை என்பதே ஒரு தொடர்ச்சியாக தான் வந்துட்டு இருக்கு, அதுக்கு பேர் கண்மம்னு பேர். அந்த கண்மம் அப்படிங்கிறது வந்து நம்ம உதாரணத்துக்கு நம்ம 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 எல்லாரையும் வந்து ஒரு 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 பிடி டீச்சர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கிரவுண்டில் விளையாட விடுறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ தான் கிரவுண்டுக்குள்ளே போகிறோம், போன உடனே நம்ம ஏதாச்சும் ஒரு கோல்மால் வேலை பண்ணுறோம், 2 பேர்த்த அடிக்கிறோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் மட்டும் கிரவுண்டை சுற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, அப்போ ஆதி காலத்தில் வந்து முதல்ல நம்ம வந்து முதல் பிறக்கும் பொழுது ஆன்மா வந்து முதல் பிறப்பு எடுக்கும் பொழுது எல்லாத்துக்கும் சமமான சிருஷ்டி தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் பகவத்கீதையில் பார்த்தாலும் சரி, எந்த ஆகமங்களில் பார்த்தாலும் சரி இதே தான் இருக்கும். உங்களுடைய இந்த கிறிஸ்தவத்திலையுமே வந்து ஆதாம் ஏவாளினுடைய கதையை பார்க்குறப்பையும் இறைவன் வந்து எலும்பு துண்டுகளா எடுத்து வச்சு படைக்கிறாரு, படைச்சு அவங்கள வந்து ஒரு உயிராக உற்பத்தி செய்கிறாரு. உற்பத்தி செஞ்சுட்டு நீங்கள் இந்த சாத்தான் சொல்லையும் கேட்காதீர்கள், அந்த சாத்தான் சொல்லக்கூடிய பழத்தை சாப்பிடாதீர்கள்னு சொல்லிட்டு போறாரு.